நமஸ்கார தத்துவம். நமோ நமஹா. தமக்கு இல்லாத பாக்கியம். என்னை பெரியவனாக நினைத்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுகிறீர்கள் என்றால் எனக்கும் நிஜமாகவே பெரியவர்களாக இருக்கப்பட்டவர்களை நமஸ்காரம் பண்ணணும் என்று நிறைய இருக்கிறது. ஆனால் ஸ்தானம், ஜகத்குரு, பீடாதிபதி, இன்னும் பகவத்பாதாள் பெயரே வந்து சேர்ந்து விட்டதால், அதுவும் சின்ன வயசிலேயே ஒரு யோக்கியதையும் இல்லாத போதே வந்து சேர்ந்து விட்டதால், பெரியவர் என்று நேரே நடமாடிக் கொண்டிருக்கிற இன்னொருத்தருக்கு நமஸ்காரம் பண்ணும் பாக்கியம் அன்னியில் இருந்தே, அன்றில் இருந்தே எனக்கு இல்லாமல் போய்விட்டது. ஊர் நமஸ்காரத்தையெல்லாம் வாங்கிக் கொண்டு நாம் ஒருத்தருக்கும் நமஸ்காரம் பண்ணாமல் இப்படி ஒரு ஜம்ப ஜன்மாவா என்று இருக்கிறது. துறவி குறித்து ஆச்சாரியாளின் விதி. இத்தனையிலும் ஆச்சாரியாள் ஒரு பெரிய நல்லது பண்ணியிருக்கிறார். என்னவென்றால், சந்நியாசிகள் என்று இருக்கிற எங்களை பெரியவர்களாக வைத்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணினாலும் வாஸ்தவத்தில் அந்த நமஸ்காரம் எங்களை சேர்ந்தது என்று நாங்கள் நினைத்துவிடக்கூடாது. ஜெகத் வியாபாரம் சகலத்தையும் நடத்தி கொண்டிருக்கிற பரமாத்மாவும் பராசக்தியுமான ஒன்றுக்குத்தான் எவர் எங்கே செய்கிற நமஸ்காரமும் சொந்தம் என்று அவர் ஞாபகப்படுத்தியிருக்கிறார். அதோடு நிற்காமல், நீங்கள் செய்கிற நமஸ்காரத்தை நாங்கள் எங்களுக்கேயாக்கும் என்று ஸ்வீகரித்துக் கொண்டு விடாமல் அந்த ஒன்றிடம் சேர்த்து விடும்படியாக எங்களுக்கு ஒரு விதியும் பண்ணி கொடுத்திருக்கிறார். என்ன விதி என்றால், கேட்கிறதற்கு ரொம்ப ஈஸியாக தோன்றும் அப்படி ஒன்று. ஆச்சாரியாலும் நாராயண நாமமும். ஜகத் வியாபாரத்திற்கு காரணசக்தி என்று சொன்னேனே, அந்த ஆச்சாரியால் தம்முடைய பாஷ்ய புஸ்தகங்களில் நாராயண என்ற பெயராலேயே குறிப்பிட்டிருப்பார். அதற்கு அநேக காரணம். இப்போது அந்த டிஸ்கஷனில் இறங்காமல் குறிப்பாக ஒன்றை சொல்லி நிறுத்திக் கொள்கிறேன். தத்துவங்களை அலசி அலசி முடிவு கண்டு வேதாந்தம், மீமாம்சை, சாங்கியம், நியாயம் என்றெல்லாம் சாஸ்திரங்களை படைத்த தேசம் நம்முடைய இந்த தேசம். முக்கியமாக இந்த சாஸ்திரங்களில் ஈடுபட்டவர்களை உத்தேசித்துத்தான் ஆச்சாரியால் பாஷ்ய புத்தகங்கள் எழுதினது. ஆனாலும் கூட தத்துவ ஆராய்ச்சிக்கு இந்த தேசம் பெயர் போனது என்றாலும் அதைவிட இதற்கு ஜாஸ்தி பெயர், நல்ல பெயர், அவப்பெயர் இரண்டும்தான். எதில் என்றால், ட்ரை தத்துவமாக இல்லாமல் ஆனாலும் தத்துவ ரூபமாகவே இருக்கிற ஜீவனுள்ள மூர்த்திகளாக ஏகப்பட்ட தெய்வங்களை காட்டியிருப்பதற்குத்தான். ஆகையினால் ஆச்சாரியால் நம்முடைய பாஷ்யங்களில் பிரபஞ்ச காரண சக்தியான பரமாத்மாவை அப்படி ஒரு தத்துவமாகவே முழுக்க சொல்லிக் கொண்டு போய்விடாமல் மூர்த்தியாக பாவித்து உறவு கொண்டாடி பழகிப்போன சமூகத்திற்கு அப்பீலாகும்படியான ஒரு நாமத்திலேயும் அங்கங்கே குறிப்பிட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். அப்போது எந்த சுவாமியின் நாமாவை போடுவது? ஏகப்பட்ட சுவாமிகள் இருந்தாலும் ஆதியில் இருந்து இன்று வரை நம் ஜனங்களை சைவர், வைஷ்ணவர் என்று 2 பிராட் டிவிஷன்களாகவே வைத்துவிடலாம். இப்படி 2 பேர், சிவன், விஷ்ணு என்று இருப்பதில் எதை போடுவது என்று ஆச்சாரியால் பார்த்திருப்பார். ஆச்சாரியால் யார்? சிவ அவதாரம்தானே. அதனால் தன் பெயரையே போட்டுக்கொள்ளவாவது என்று நினைத்திருப்பார். சிவனுக்கு ரொம்பவும் ஆப்தம் மகாவிஷ்ணு. அப்படியே மகாவிஷ்ணுவுக்கும் சிவன் ஆனபடியாலேதான் ஜகத்காரண சக்தி, பிரபஞ்ச மகாசக்தி, சகுண பிரம்மம், ஈஸ்வரன் என்றெல்லாம் வேதாந்தத்திலே சொல்கிற பரமாத்மாவுக்கு ஒரு மூர்த்தி காட்டுகிற இடத்திலெல்லாம் அவர் நாராயணன் என்றே பெயர் போட்டுவிட்டார். நடுவாந்தரத்தில் ஈஸ்வரன் என்ற ஒரு வார்த்தை சொன்னேன். ஈஸ்வரன் என்றாலே சிவன் என்றும் பொதுப்படை அபிப்பிராயம் இருந்தாலும் வேதாந்த சாஸ்திரத்தில் சகுண பிரம்மத்துக்கே அந்த பெயர். ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார் எல்லோரும் கூட அந்த அர்த்தத்தில் அதே பெயரைத்தான் போட்டிருக்கிறார்கள். ஆச்சாரியால் சிவானந்த லஹரி இன்னும் அநேக சிவஸ்தோத்திரங்களை எல்லாம் பண்ணியிருக்கிறாரே, அங்கே மட்டும் எப்படி தன்னையே தான் ஸ்துதித்துக் கொண்டார் என்று கேட்டால், அதெல்லாம் பக்தி ஸ்துதிகள். பல்வேறு சுவாமிகளை இஷ்ட தெய்வமாக கொண்ட பல்வேறு ஜன சமூகங்களுக்கும் அவரவருடைய இஷ்ட தெய்வத்திடம் மனசை நிறுத்துவதற்கு சகாயமாக ஆச்சாரியால் அத்தனை சுவாமிகளையும் பற்றி பாட வேண்டியிருந்தது. அதிலே பிரதான தெய்வங்களில் ஒன்றான சிவனை எப்படி விட முடியும்? ஆகையினாலே சிவபரமான ஸ்துதிகளும் பண்ணினார். ஆச்சாரியால் தமக்கென்று எந்த ஐடென்டிட்டியும் இல்லாத ஆத்மஸ்வரூபமாக இருந்தவர். அதனாலேயே அவரால் எவரவர் மனப்பான்மையுடனும் ஜஸ்டிஃபை பண்ணிக்கொண்ட மாதிரி இருந்து கொண்டு அவரவரையும் மேலே உசத்தி கொண்டு போக வழிவண்ண முடிந்தது. ஒரு கலரும் இல்லாத ஜலம் கரிசல் பூமியில் பாய்கிறபோது கருப்பு மாதிரி, செம்மண் பூமியில் பாய்கிறபோது சிவப்பு மாதிரி எல்லாம் தெரிகிறதோ இல்லையோ, அப்படி
இப்படி இருந்ததில் பக்தி வழியில் போய் விருத்தியாக கூடியவர்களுக்காக அவர் எல்லா சுவாமிகளின் மேலேயும் ஸ்தோத்திரங்கள் பண்ணும்போது அந்தந்த சுவாமிக்கும் பக்தராக ஐடென்டிஃபை ஆன மாதிரி இருந்தார். அந்த ரீதியிலே ஈஸ்வரபரமாக, அதாவது சிவனை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணும் போதும் அவர் சிவ அவதாரமாக இல்லாமல் சிவ பக்தராகவே பாடிக் கொடுக்க முடிந்தது. அவதாரமாக இருந்தால் தானே தன்னையே தான் ஸ்தோத்திரம் பண்ணிக் கொண்டதாகும். அப்படி இல்லாமல் சிவ பக்தராக இருக்கும்போது தமக்கு பகவானான அந்த சிவனை எத்தனை வேண்டுமானாலும் ஸ்தோத்தரிக்கலாம் தானே. தம்முடைய மடங்களில் அவர் சந்திரமௌலீஸ்வரர் என்று சிவனைத்தானே பிரதானமாக வைத்து மற்ற சுவாமிகளை பரிவாரமாக வைத்திருக்கிறார். எல்லா ஜனங்களுக்குமான மடத்தில் எல்லா சுவாமிகளுக்கும் சம பிராதான்யம் கொடுக்காமல் ஏன் இப்படி பண்ணினார் என்றால், இது அவர் உத்தேசித்து பிளான் போட்டு பண்ணிய காரியமே இல்லை. அந்த பரமேஸ்வரனேதான் தன்னுடைய இந்த அவதாரத்திடம் 5 ஸ்படிக லிங்கங்களை கொடுத்து தேசத்தில் 5 இடங்களில் பிரதிஷ்டித்து சாஸ்வதமாக பூஜை நடக்க பண்ணும்படியாக ஆக்ஞை செய்தார். அப்படியே நடந்தபோது ஆச்சாரியாள் தம்முடைய மடங்கள் 2லும் அந்த லிங்கங்களில் 2ஐ பிரதிஷ்டை பண்ணினார். இங்கே நம் காஞ்சி மடத்திலும் சிருங்கேரி மடத்திலும் பரமேஸ்வரனே கொடுத்து பூஜிக்கும்படியாகவும் ஆக்ஞை பண்ணியதால் அந்த லிங்கங்களுக்கே பிரதான மூர்த்தியாக ஸ்தானம் கொடுத்து மற்ற சுவாமிகளை பரிவாரமாக வைக்க வேண்டும் என்று ஆகிவிட்டது. இப்படி 2 மடங்களில் செய்ததால் தம்முடைய மற்ற மடங்களிலும் அதேபோல செய்தால்தானே யூனிஃபார்மிட்டி இருக்கும் என்று நினைத்து எல்லா மடங்களிலும் சிவ பஞ்சாயதனமாகவே பூஜையை ஆச்சாரியால் வைக்கும்படி ஆயிற்று. எல்லாம் சரி. ஆனால் ஆத்ம சாஸ்திரமான பாஷ்ய புஸ்தகங்கள் எழுதும்போது ஆச்சாரியால் ஒரு ஐடென்டிட்டியும் இல்லாத ஆத்மஸ்வரூபம் என்கிறீர்களே, அப்படித்தானே இருந்து கொண்டிருக்க வேண்டும். அங்கே எதற்கு அவர் சிவ அவதார ஐடென்டிட்டியை வைத்துக் கொண்டு நாமே நம்மை சொல்லிக் கொள்ளவாவது, அதனால் நாராயண என்று போடுவோம் என்று நினைக்க வேண்டும் என்று கேட்டீர்களானால் பதில் வைத்திருக்கிறேன். கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் பேப்பர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டுதான் அதை அளக்க வந்திருக்கிறேன். என்ன ஆன்சர் என்றால், ஆத்மஸ்வரூபம் புஸ்தகமே எழுதாது, எதுவும் பண்ணாது, அது பாட்டுக்கு இருக்கிறபடி இருக்கும், இருக்கும் தானே ஒழிய பண்ணாது. இப்போது புஸ்தகம் எழுத உட்கார்ந்தாரோ அப்போது ஆத்மஸ்வரூபம் போய் அவதாரம் வந்தாச்சு என்று அர்த்தம். சரியாகச் சொன்னால் ஆத்ம சாட்சா்கார சமாதி நிலை போன மாதிரியும் லோகத்திலே தர்ம அபிவிருத்திக்காக காரியம் பண்ண வேண்டிய டியூட்டி உள்ள அவதாரமே தாம் என்று அவர் நினைத்த மாதிரியும் உள்ளபோதுதான் புஸ்தகம் எழுதுறேண்டா என்று அவர் உட்கார்ந்து கொண்டது. அந்த நிலையில் அவதாரம் என்றால் யாருடைய அவதாரம் என்று கேள்வி வரத்தானே செய்கிறது. சிவாவதாரம் என்று பதில் கிடைக்கிற போது அவதார சிவனே ஆதார சிவனை சொல்லிக் கொள்வது ஔசித்யமில்லை, உசத்தி குறைவானது என்றும் விஷ்ணுவை சொல்வதுதான் அழகு, சமரசம், கௌரவம் என்று ஆகிறதோ இல்லையோ. ஆகக்கூடி ஜகத்துக்கு காரணப்பொருளாக இருக்கப்பட்ட மூலத்துக்கு ஆச்சாரியால் நாராயண பேர் கொடுத்தே பாஷ்ய புஸ்தகங்களில் எழுதியிருப்பது. அந்த புஸ்தகங்களின் பரம தாத்பரியம் பரமாத்ம ஜீவாத்மாக்களின் அத்வைதம். அவற்றிலே சிவாவதாரமானவர் விஷ்ணுவின் பெயரை போட்டிருப்பதில் ஹரிஹராத்வைதமும் திருமாலும் சிவபெருமானும் ஒன்று என்பதும் வந்துவிடுகிறது. மகாவிஷ்ணுவுக்கு எத்தனையோ பேர், சஹஸ்ர நாமமே இருக்கும் போதிலும் ஏன் நாராயண நாமத்தை போட்டார் என்றால், அதுதான் மகாவிஷ்ணுவுக்கு பரம மந்திரமாக இருக்கிற அஷ்டாட்சரியில் வருகிற பெயர். அயனம் என்றால் வழி, பாதை என்று ஒரு அர்த்தம், பாதை வழியாக போய் சேர்கிற இருப்பிடம் என்றும் அர்த்தம். நரர் என்கிற ஜீவாத்மாக்களுக்கு 2 அர்த்தத்திலும் அயனமாக இருக்கிறவன் நாராயணன். கடைத்தேறும் வழியான பிரம்ம வித்யா சாஸ்திரமாக இருப்பவன் அவனே. அத்தியாத்ம வித்யா வித்யானாம் என்று அவனே கிருஷ்ண பரமாத்மாவாக வந்தபோது சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்த வித்யின் முடிவாக, பலனாக, சென்று சேரும் இருப்பிடமாக, பரபிரம்மமாக இருப்பவனும் அவனே. ஆகையினாலேதான் பிரம்ம வித்யா குரு பரம்பரையைச் சொல்லும்போது நாராயணம் என்றே ஆரம்பிக்கிறது. ஆகையால் பிரம்ம வித்யா சாஸ்திரமான பாஷ்ய புஸ்தகத்தில் நாராயண நாமத்தை சொல்லுவது ரொம்பவும் பொருத்தமானதே. சங்கர நாமாவோடையே நாராயண நாமாவை சேர்த்துதான் சங்கர நாராயணன் என்றே பெயரும் இருக்கிறது. தென்பாண்டி நாட்டில் சிவவிஷ்ணு ஒற்றுமையை 2 பேரும் ஒரே சரீரத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிற மூர்த்தியால் எடுத்துக்காட்டிக் கொண்டு பெரிய க்ஷேத்திரம் இருக்கிறது. அந்த மூர்த்திக்கு சங்கர நாராயணன் என்றே பெயர். ஸ்மார்த்தரான போதிலும்
வீர சைவர் என்று சொல்கிற அளவுக்கு பரமசிவன் மட்டுமே தெய்வம் என்று அபிப்பிராயப்பட்ட ஒருத்தர் இருந்தார். அவர் நமஸ்காரம் பண்ணும்போது நான் நாராயண சொல்வது அவருக்கு சங்கடமாக இருந்திருக்கிறது. நான் வாய்விட்டு அப்படி அதிகம் சொல்கிறது இல்லைதான், ஆனாலும் மடத்து சம்பிரதாயம் அப்படித்தான் என்று அவருக்கு தெரியும். அதனால் சங்கடப்பட்டிருக்கிறார். என்னிடமே ஒரு நாள் கேட்கவும் கேட்டுவிட்டார். அவரிடம் நான் சிவபக்தர்கள், விஷ்ணு பக்தர்கள் முதலான அத்தனை இந்து மத சம்பிரதாயஸ்தர்களுக்கும் உபனிஷத்துக்கள் பொதுதானே, அவற்றிலே சிவகுமாரனான ஸ்கந்தன் பேரில் ஸ்கந்தோபனிஷத் என்று இருக்கப்பட்டதில் விஷ்ணோச்ச ஹிருதயம் சிவஹா, விஷ்ணுவின் ஹிருதயத்தில் சிவன் இருக்கிறார் என்றும் இருக்கிறது. அதனால் நான் சொல்கிற நாராயண நாமத்துக்கும் உயிர் கொடுக்கிற ஹிருதயமாக சிவன்தானே இருக்க வேண்டும் என்று கேட்டேன். அவர் ஆமாம் ஆமாம் என்று ஒப்புக்கொண்டு திருப்தராகப் போனார். நான் கொஞ்சம் சாமர்த்தியம்தான் பண்ணிவிட்டேன். ஏனென்றால் நான் அவரிடம் சொன்னது ஹாஃப் ட்ரூத் தான். இன்னொரு ஹாஃப் என்னவென்றால், விஷ்ணோச்ச ஹிருதயம் சிவஹா என்பதற்கு முன்பாதமாக அதே மந்திரத்தில் சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணுஹு, சிவனுடைய இதயத்தில் விஷ்ணு இருக்கிறார் என்று இருக்கிறது. அந்த தீவிர சிவபக்தரை சமாதானப்படுத்த சாதகமாக இருந்த ஒரு பாதையை மட்டும் சொல்லி சமாளித்து விட்டேன். அந்த இரண்டு வாக்கியமுமே நிஜம்தான், இரண்டுமே ஃபுல் ட்ரூத்துதான். எவ்வாறு எனில், ஆடி ஓடி நடக்கிற காரியசக்தி என்ற டைனமிக் எனர்ஜிக்கும் காரியம் இல்லாமல் அசைவு இல்லாமல் சாந்தமாக இருக்கும் ஒரு நியூக்ளியஸ் கருப்பொருள் ஹிருதயம் என்று சொல்லக்கூடிய உள்பாகம் இருக்கவே செய்கிறது. அதே மாதிரி ஸ்டாட்டிக் என்று அசையாமல் ஸ்டேஷனரியாக இருக்கப்பட்ட வஸ்துகளுக்கு உள்ளும் ஹிருதயஸ்தானத்தில் டைனமிக் எனர்ஜி குமரிக்கொண்டேதான் இருக்கிறது. ஸ்டாட்டிக் பிரின்சிபிளை தான் சிவன் என்பது, டைனமிக் பிரின்சிபிளையே விஷ்ணு என்பது. காரிய லோகத்தில் நடக்கும் சகலத்திற்கும் விஷ்ணுதான் காரணம் என்று இதில் இருந்து ஏற்படுகிறது அல்லவா? அப்போது சகல காரியங்களையும் அவனுக்கே அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றும் ஏற்படுகிறதோ இல்லையோ? ஆச்சாரியால்தான் தம்முடைய காலத்தில் ஆரம்பித்து வைத்தார் என்றில்லாமல் அவருக்கும் எத்தனையோ காலத்திற்கு முன்னால் இருந்து, காலமே கண்டுபிடிக்க முடியாத அத்தனை ஆதிகாலத்தில் இருந்து இந்த தேசத்தில் சாஸ்திரங்கள் அப்படித்தான் சொல்லிக் கொடுத்திருக்கின்றன. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யச்சகலம் பரஸ்மை நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. காரியம் என்றால் உடம்பால் செய்கிறது மட்டுமில்லை, மனசினால் நினைப்பது, புத்தியினால் ஆலோசிப்பது, ஜீவாத்மா என்று இருந்து கொண்டு பிரகிருதி என்ற மாயையினால் ஏற்பட்ட இயற்கை குணத்தில் நாம் ஸ்வபாவமாகச் செய்கிறது எல்லாமே காரியம்தான். தியானம் என்று பண்ணுவது கூட காரியம்தான். சமாதி நிலை என்று ஒன்று தவிர சகலமுமே காரியம்தான். அப்படி இயற்கை குணத்தால் தூண்டப்பட்டு காயத்தால், வாக்கால், புத்தியால், கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களால் என்னென்ன செய்கிறேனோ அந்த சகலத்தையும் பரம்பொருளான நாராயணனுக்கே சமர்ப்பிக்கிறேன் என்பதுதான் ஸ்லோகத்தின் அர்த்தம். ஹாஃப் ட்ரூத் ஃபுல் ட்ரூத் சொன்னேனே, அப்படி ஒவ்வொருவருமே ஃபுல் ட்ரூத்தாக இருக்கப்பட்ட சிவன், விஷ்ணு இரண்டு பேரும் ஒரே ரூபத்தில் ஹாஃப் ஹாஃப் ஆக சேர்ந்து இருப்பதுதான் சங்கர நாராயண மூர்த்தம். அந்த மூர்த்தி உள்ள க்ஷேத்திரத்துக்கும் சங்கர நாராயணன் கோவில் என்று பெயர். அதைத்தான் சங்கர நயினார் கோவில் என்று வழங்குவதாக ஆகியிருக்கிறது. ஆச்சாரியாலே அந்த பெயரை ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் போட்டிருக்கிறார். கேள்வி பதில் ரூபத்தில் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா என்று அவர் ஒரு கிரந்தம் அருளியிருக்கிறார். அதை சமாப்தி பண்ணுவதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் பகவான் என்றும் மகேஸ்வரன் என்றும் சொல்கிறது எவரை என்று கேள்வி. பதிலாக சிவன், விஷ்ணு என்று எவர் ஒருவரையும் நம்முடைய சமரச அத்வைத ஆச்சாரியால் சொல்லாமல் சிவ விஷ்ணுக்களாக சேர்ந்துள்ள ஒரே ஆத்மாதான் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லும்போது சிவவிஷ்ணு என்றோ ஹரிஹரன் என்றோ வார்த்தை போடாமல் சங்கர நாராயணன் என்றே போட்டிருக்கிறார். கச்ச பகவான் மகேச சங்கர நாராயணாத்மைக ஆனபடியால் அந்த சங்கரரும் நாராயண நாமத்தை விசேஷித்து சொல்லியிருப்பது பொருத்தம்தான். மொத்தத்தில் விஷயம், ஜகத்காரண மகா தத்துவத்தை ஆச்சாரியால் நாராயணன் என்றே குறிப்பிடுவார். அப்படித்தான் எங்களுக்கு மற்றவர்கள் பண்ணுகிற நமஸ்காரத்தையும் காரண வஸ்துவுக்கு சேர்த்துவிட வேண்டும் என்று சொல்லும்போது நாராயணனுக்குச் சேருங்கள் என்று சொல்லி அப்படி சேர்ப்பிப்பதற்கு ஈஸியாக தோன்றுகிற ஒரு விதி பண்ணி கொடுத்திருக்கிறார். நமஸ்காரம் யாவும் நாராயணனுக்கே. சகலத்தையும் ஆக்கி படைத்து அதற்கும் ஒரு சக்தியை கொடுத்திருக்கிற அந்த நாராயணனுக்குத்தான்
அத்தனை நமஸ்காரத்தையும் வாங்கிக் கொள்கிற ரைட் இருக்கிறது. எந்த தேவதைக்கு நமஸ்காரம் பண்ணினாலும் அது கேசவனைத்தான் சேர்கிறது. சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி என்றே ஸ்லோகம் சொல்கிறோம். அந்த கேசவன் யாரென்றால் நாராயணன் தான். எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அது விஷ்ணுவின் பெயர். குறிப்பாக கிருஷ்ண பரமாத்மாவை அப்படி சொல்வது என்று. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அந்த பெயர் வருகிறது. அதற்கு ஆச்சாரியால் பலவிதமான அர்த்தம் சொல்லியிருக்கிறார். அதிலே இங்கே நமக்கு விஷயமாவது க அ ஈச வ என்ற 4 சப்தங்களும் சேர்ந்ததே கேசவ என்று ஆகிறது. கா என்று பிரம்மாவுக்கு பேர், ஆ என்று விஷ்ணுவுக்கு பேர், ஈச என்பது சிவன் பேர் என்று தெரிந்ததே. ஆகையினால் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் ஒன்று சேர்ந்த திருமூர்த்தி க அ ஈச கேச என்று ஆகிறது.